மண்டை முழுக்க தகவலா இருக்கு, அது என்னன்னே மண்டைக்கே தெரியலன்னா அது தேவையான விஷயத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணும்? ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உங்கள் சொந்த எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனதுக்குள் அனுப்பக்கூடிய விஷயங்கள், மூளைக்கு அனுப்பக்கூடிய செய்திகள் மிக சரியானதாக இருக்க வேண்டும். அதில் கவனமா இருங்க. அதான் சொல்லுவாங்க, தேவையில்லாத பார்க்காத, கண்டதை பார்க்காத, கேட்காதெல்லாம் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா அவை உங்கள் எண்ணங்களின் தாட் ப்ராசஸை மாற்றும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாமல் போகும். கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லாதப்ப குழப்பம் வரப்போ என்னமோ போல இருக்கும். என்னமோ போல இருந்தால் என்னதுக்கு இப்படி இருக்குன்னு தோணும். ஏதாவது நடக்குமோன்னு பயமா இருக்கும். நாளைக்கு காலையில் உசோட இருப்போமான்னு இருக்கும். நல்லா இருக்க உடம்புல ஏதாவது நோய் வந்துச்சான்னு தோணுது. எல்லாமே அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸ் மூளையில நீங்க லோட் பண்றப்ப அது ப்ராசஸ் பண்ணி டயர்டாக வரதுனால இருக்கு. கீப் த பிரெயின் ஓப்பன். சந்தோஷமா வச்சிருங்க. தேவையான இன்புட் மட்டும் கொடுங்க. இந்த உலகத்துல நம்ம தேவையான விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம்னா தேவையில்லாத விஷயத்த தெரியாம வச்சுக்கணும். தப்பு கிடையாது. எதுக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு? Why do we load it with unnecessary information? Load with the right proper information that will affect your system, that will affect your process, that will affect your thought process. உங்க தாட் ப்ராசஸ் அது சப்போர்ட் பண்ணும். அப்ப உங்கள் எண்ண அலைகள் சரியாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு அது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் சரியான விஷயத்தை கன்சியூம் பண்ணுங்க. வயிற்றுக்கு செல்லும் உணவை பற்றி நமக்கு இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், மூளைக்கும் மனசுக்கும் சொல்லும் செய்திகளை பற்றியும் கான்சியஸ்னஸோட இருங்க. அடுத்து, உங்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டு இருக்காதீங்க. இது எதன் குறியீடு? அப்படி யாராவது இருக்கீங்கன்னா நமக்கே தெரியும், என்ன நம்மளை பத்தி கொஞ்சம் ஓவரா தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்கமே இப்ப அப்படின்னு சொல்லணும். அல்லது மனைவி சொல்லுவாங்க, அல்லது கணவரே கூட சொல்லுவாரு, பிள்ளைகளே சொல்லுவாங்க, அப்பா நீங்க ஏப்பா உங்களை பத்தி சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அப்பாக்களுக்கு என்னன்னா, பிள்ளைகளுக்கு நான் வளர்ந்து வந்த விதத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்துல தன்னை பத்தியே பெருமையா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. காலையில பார்க்கல போனோம்னா ஒரு 5 அங்கிள் சேர்ந்து வாக் பண்ணிட்டு இருப்பாங்க 45 வயசுல. இவரை பத்தி புகழ்ந்துகிட்டு இருப்பாரு, அவரை பத்தி புகழ்ந்துகிட்டு இருப்பாரு, அப்புறம் அவரை பத்தி புகழ்ந்துகிட்டு இருப்பாரு. அப்புறமா ஆப்போசிட்டா இவரை புகழ்வார், இவர் அவரை புகழ்வார். எப்போது நீங்கள் உங்களை பற்றி அதிகம் பேசி உங்களை பற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ நீங்கள் நம்பிக்கை குறைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். When you feel insecure, you people talk more about you. உங்களை பத்தி அதிகமா எப்ப பேச ஆரம்பிப்பீங்க? நான் என்ன செஞ்ச தெரியுமா, எனக்கு என்ன திறமை தெரியுமா, எவ்வளவு பெரிய தெரியுமா, எப்ப பேசுவீங்கன்னா நீங்க இன்செக்யூரிட்டியோட இருக்கப்பதான். நீங்க யாராவது பாத்துறீங்களா? மிகப்பெரிய அறிஞர்கள் தன்னை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் தன்னை பத்தி தன்னுடைய படைப்பு பேசும், தன்னை பற்றி தன்னுடைய கண்டுபிடிப்பு பேசும் என்று அவர்களுக்கு தெரியும். எந்த ஸ்ட்ரிக்ட் டீச்சராவது நான் ஸ்ட்ரிக்டான டீச்சர் உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவங்க அங்க வந்து நின்னா கிரவுண்ட்ல நிக்கலாம், தெரிச்சு ஓடுவான்ல, அதுல தெரியும் அவங்க ஸ்ட்ரிக்டான டீச்சரா இல்லையாரு. அவங்க சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க, நான் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் சொல்லவே மாட்டாங்க. அவங்க மாறா, நான் அன்பான டீச்சர், பசங்க தான் என்ன ஸ்ட்ரிக்ட் நினைக்கிறாங்க அப்படிமாங்க. அது உங்க கேரக்டர்லயும் உங்க குணத்திலையும் நீங்க செய்யக்கூடிய செயல்ல வெளிப்படும். சோ கவனமாக இருங்கள். உங்களை பற்றி நீங்கள் புகழ்ச்சி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருப்பதாக அர்த்தம். இரண்டாவது, நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற போது அடுத்தவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எல்லாம் போயிடும். எதன் மீதும் ஒரு எதிர்ப்பு மனநிலை வரும். இந்த புத்தகத்துல என்ன பெருசா இருக்கா எனக்கு தெரியாதா, என்னையா பெருசா பேசுறேன், இதுனே பெரிய விஷயம், இதெல்லாம் அதெல்லாம் சொல்றதுக்கான காரணம்னா என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிற போது இந்த உலகத்தில் நம்மை தாண்டிய பல விஷயங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். இதை பார்க்கிற பசங்களும் அந்த மாதிரி ஆவாங்க. அதுதான் எனக்கு பயம். நீங்க 50 வயசுக்கு மேல பெருமை பேசிட்டு போறதுனால பெருசா அட்டை வந்துட போறதா இல்லை. உங்களுக்கு ஓரளவு பாதிப்பு இருக்கலாம், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு பாதிப்பு. ஆனால் தன்னை பற்றிய பெருமை பேசக்கூடிய வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளும் சிறு வயதிலே அந்த பழக்கத்திற்கு ஆளானார்கள் என்றால் அடுத்தவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கான நெருக்கடிகள் ஏற்படும். டோன்ட் டாக் அபவுட் டூ மச். உங்களை பற்றி அதிகம் பேசாதீர்கள், உங்கள் செயல் பேசட்டும். நீங்கள் அமைதியாக இருந்து கேட்கத்தான் உங்கள் செயலில் வேகம் பிறக்கும். இல்லை என்றால் உங்களுடைய தற்பெருமையில் மட்டும்தான் வேகம் பிறக்கும். அடுத்தது, யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்தையும் கிரிஞ்சுன்னு ஒதுக்காதீங்க. இவ எல்லாமே கிரிஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா இருக்கியான்னு கேட்கறது கூட கிரிஞ்சு. ஏன் நீ நல்லா இருக்கேன்னு கேட்டா நல்லா இருப்பான். தம்பி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருப்பா, ஏன் நான் போனா தான் தாலி கட்டுவாங்களா? என்னடா இந்த படத்தை பார்த்தா அழுகிறீங்க, என்னடா இதுக்கெல்லாம் அழுகிறீங்க, எல்லாம் கிரிஞ்சு. ஆக்சுவலா இது ஒரு மன நெருக்கடி. ஏன்னா உங்களுக்கு இமோஷனை எதிர்கொள்ள தெரியல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த ஜெனரேஷன். ஒரு அழுகை எதிர்கொள்ள தெரியவில்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அப்படின்னா 7வது படிக்கிற மகள் போய் அம்மாவை வந்து சமாதானப்படுத்திடுவா சின்ன வயசுல. நீங்களே இதுல ஒரு ஆளா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அம்மா அழுது கொண்டு இருக்கிற போது என்ன செய்வதுன்னு பிள்ளைக்கு தெரியாமல் தடுமாறும். அல்லாட்டி அப்பாட்ட சண்டை போறான், அவ்வளவுதான் முடியுது. உணர்வுகளை கையாளுவது எப்படி என்று சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். கிரிஞ்சு என்று சொன்னாலும் பரவாயில்லை. ஏன்னா உணர்வுகளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய இந்த சின்ன தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்க. ரொம்ப பிராக்டிகலா இருக்கணும் சொல்லி கொடுத்ததுனால இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியல. வீட்டுக்கு வந்த ஒருத்தரை வாங்கன்னு சொன்னா அவர் இன்னமும் சந்தோஷப்படுவாருங்கிற இமோஷன் தெரிஞ்சா தானே வாங்கன்னு சொல்லணும்னு தோணும். அவர் தான் வந்துட்டாரு, அப்புறம் நான் வான்னு சொல்லணும் அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல. நல்லா இருக்கீங்களான்னு கேளுன்னு வீட்டில் சொல்றப்ப நான் ஏன் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். ஆனா கஷ்டத்தில் இருக்கிறவனிடம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிற வார்த்தை எவ்வளவு பலமானது என்று கஷ்டத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்டது தான் தெரியும். நல்லா இருக்கீங்களாங்கிறது ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு நம்பிக்கை. நானும் உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கையை தருகிறது இந்த வாழ்க்கை. அதெல்லாத்தையும் நீங்க சிஸ்டமைஸ் பண்ணாதீங்க. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தா வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு முறை. எல்லாத்தையும் முறையாக்குனா எல்லாம் கிரிஞ்சாயிரும். கல்யாணத்துக்கு போறது ஒரு முறை, அப்ப அது கிரிஞ்சு தான். வாழ்த்து சொல்றது ஒரு முறை, கிரிஞ்சு தான். பசங்களுக்கு இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல, அதனால தான் உரையாடல்கள் குறையுது. சொந்தக்காரங்க வந்தா 2 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்துருக்க மாட்டேங்கிறாங்க, ரூமுக்கு போயிடுறாங்க. ஏன்னா உரையாட முடியல. ஒரு உரையாடலை தொடக்குவது எப்படின்னு தெரியல, உறவாடுவது எப்படி என்று தெரியல. இப்படிலாம் போனா பிள்ளைகள் நாளைக்கு தனித்தனி தீவுகளாக மாறுவார்கள். டோன்ட் கன்சிடர் எவ்ரிதிங் as cringe. எல்லாத்தையும் கிரிஞ்ச் ஆக்காதீங்க. இமோஷன்ஸ் மேட்டர்ஸ், எம்பத்தி மேட்டர்ஸ். 19 வருஷமா நீ நடக்குது.
19 வருஷமா நடக்குது. இதோடைய மையம் இமோஷன் தான். இமோஷன் தான். இறந்து போன மாமியாருக்காக தன் கொழுந்தனை ஆளாக்கி காட்ட வேண்டும். எங்கிருந்தோ என் மாமியார் பேசுவான்னு வேற வீட்டுல அந்த பொண்ணு சொல்றாள். அந்த இமோஷன் தான் அந்த ஒத்த ஷோ அன்னைக்கு தாங்கி பிடிச்சிச்சு. ஒரு பஸ் பின்னாலே ஓடி போய் தேர்வு எழுதுறதுக்கு தடுமாறின ஒரு பொண்ணு, அந்த கண்டக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு அந்த ஷோல வந்து சொன்னுச்சு, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணது எனக்கு வருத்தம், அவங்கள பண்ணிருக்க கூடாது. ஏன்? அவங்க வீட்டுல என்ன மாதிரி படிக்கிற ஒரு புள்ள இருக்குமே சார், பாவோன்னுச்சு. தனக்கு நேர்ந்த சிக்கல் எதிரிக்கும் நேரக்கூடாது என்ற ஒரு இமோஷன் தான் அதை தூக்கி நிறுத்து. இதெல்லாத்தையும் கிரிஞ்சு ஆக்கிட்டீங்கன்னா பூரா பேரு கிரிஞ்சாயிருவீங்க. ஒரு நாள் நீ நல்லா சொன்ன, ஐ அபிஷியலி டிக்ளேர் கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல், கிரிஞ்ச் இஸ் பியூட்டிஃபுல். அந்த இமோஷன்ஸை சொல்லுங்க. பிள்ளைங்கள்ட்ட இமோஷனா பேசுறதே குறைஞ்சு போச்சு. பிள்ளைங்களோட உணர்வு வயப்பட்டு பேசுங்க. உங்க இமோஷன் வழியா நீங்க அவங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அதனால தான் கிரிஞ்சின் கடுப்பா வரானோ. இமோஷன்ஸ் வழியா கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. அதிகாரம் அல்ல அது. உணர்வுகளை வெளிப்படுத்தும் வழியாக அதிகாரம் செய்யாது. அழுது சாதிக்க முயற்சி பண்ணுகிற போது அழுதா கிரிஞ்சுடுவான். சிரிச்சு நீங்க நலம் விசாரித்து காரியம் சாதிக்க முயற்சி அதை கிரிஞ்சிடுவான். அந்த ஜெனரேஷன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான். ஆனா அவங்களுக்கு எம்பத்தி இமோஷன்ஸ் வேணும்னா நீங்க கட்டாயம் அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுல கவனமா இருங்க. 10வது ரொம்ப முக்கியமானது, இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் தான், இருக்குதுங்கிறதுக்காக செலவு செய்யாதீங்க, கிடைக்குதுங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க. தேவைன்னா செலவு செய்யுங்க, அவசியம்னா மட்டும் கடன் வாங்குங்க. ஏன்னா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா நமக்கு தெரியாது. சேமிப்பு என்ற மிக முக்கியமான பழக்கம் இருக்குது. போன்ல எல்லாம் கூப்பிட்டு கேட்கறாங்க, யாருன்னே தெரியல. டெய்லி 2 போன் வருது, கடன் வேணுமா கடன் வேணுமா கடன் வேணுமா கடன் வேணுமா. ஒரு காலத்துல கடன் வாங்குறதா கஷ்டம், இன்னைக்கு ஈஸியே கடன் வாங்குறது தான். ஏன்னா கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள், இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். சிவா, okay. So this is the last important point I just wanted to share you people. First போமா